வணக்கம் நண்பர்களே. 4/12/2024 KL 5050 FF1 120வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 3/12/2024 வந்த ரிசல்ட் 37/84 நாம் எடுத்திருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துங்க. நோ பெட்டிங், நோ கேம்லிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. வந்த ரிசல்ட்டு 3784. 7-8-4க்கு நம்ம ஆல் போர்டில் 2 நாள் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லி 2 டார்கெட் பண்ணோம். ஆனால் வந்தது 4 வந்துடுச்சு. இருந்தாலும் சி போர்டு மட்டும் கரெக்டாக உட்காந்துருக்குது. 2ஆம் நம்பர் 7 ஆகி போச்சு. டோட்டலாக ஃப்ளாப் ஆகி போச்சு. சரிங்களா, சி போர்டு மட்டும் தான் உட்காந்துருக்குது. மற்றது எல்லாமே வாஸ் அவுட் தான் ஆகிருக்குது. சி போர்டு மட்டும் பாஸு. சரி, 4ஆம் தேதிக்கு நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 4ஆம் தேதி பார்க்க முன்னாடி ட்ரையல் நம்பரை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 129 946, செகண்ட் ட்ரையல் நம்பர் 379 149. வந்த ரிசல்ட்டு 723 784. நம்ம 4ஆம் தேதிக்கு ஆல் போர்ட் சிங்கிள் நம்பர் 2 தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்கள் கணிப்பில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக வருதான்னு பாருங்கள். இல்லைன்னா கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. ஏ போர்டில் 1-2ன்னு வச்சுருக்கிறேன். நம்ம ட்ரிக்கில் அப்படி தான் வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 2-3 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. சி போர்டில் 4-6 அப்படின்னு தான் வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. திருடிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 124 236. இந்த 2 செட்டு தான் வந்துருந்துச்சு. இதை தான் பேர் பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்களா, ஏற்கனவே 4 தான் சி போர்டு வந்திருக்குது. திரும்பவும் 4 தான் நம்ம கணிப்பில் வந்திருக்குது. உங்கள் கணிப்பில் வருதான்னு பார்த்துங்க. 124 236 டபுள் போர்டு வின்னிங் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. ஏபிபிசிஎஸ்சி 10 செட் வச்சுருக்கேன். 12 23 22 13 24 36 36 24 26 14 16. சரியா, 10 நம்பர் வச்சுருக்கேன். கண்டிப்பாக 2 நம்பர் உள்ளே வரணும். ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக நமக்கு டபுள் போர்டு பாஸ் ஆகாமல் இருக்குது. அதனால் உங்கள் கெஸிங்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். செட் ஆகலைன்னா கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அபிஷேக் அப்படிங்கிறவங்க 824 கொடுத்துருக்காங்க. வந்தது 784. பிசி 84 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 7 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சங்கர் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அபு அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 7 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமார் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அப்பாஸ் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சோலை சிங்காரம் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சக்திங்கிறவங்க திருடிச்சிட்டு 284 கொடுத்துருக்காங்க. பவரில் மிஸ் ஆகிட்டு ஜஸ்ட் மிஸ். பிசி 84 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்களோட கெஸிங்கை ஃபுல்லாக கீழே கமாண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு வின்னிங் வாங்க சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி.